இன்னைக்கு நாங்கள் பழனி வந்திருக்கோம். ஏன்னா மொட்டை போடுறதுக்கு எங்கள் பொண்ணுக்கு மொட்டை போடணும்னு சொல்லி நேர்த்திக்கடன் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது. இன்னைக்கு எப்படியாவது போட்டுருவோன்னு போட்டாச்சு. மொட்டையை போட்டு அப்படியே மேலே ஏறணும். மேலே ஏறி தரிசனம், நல்லா தரிசனம். இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் கீழே இருந்து மேலே 2 குழந்தைங்க இருந்ததுனால வீன்ஸ் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணி மேலே போய் தரிசனம் பார்த்தோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த வீன்ஸ் ட்ரெயினில் உள்ள தண்ணியில் எல்லாம் குழந்தைங்க, பெரியவங்க, இதில் வந்து இந்த குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. எப்பயுமே இப்படி தான் இருக்குமா என்ன அப்படின்றது தெரில. ஏன்னா அந்த வெயிட்டிங் டைம்ல ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம். எங்கே போனாலும் நம்ம ஊர் தான் சொர்க்கம், அதுதான் உண்மை. பாருங்க, எனக்கு அப்படியே அந்த இடத்த விட்டு கீழே வரவே மனசில்லை. சரின்னு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ரோப் காரில் இறங்கி வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு நேர்த்திக்கடன்லாம், அந்த நேர்த்திக்கடனெல்லாம் இப்போ வந்து லீவில் நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எதாவது கோயிலுக்கு நேர்ந்துக்குவீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.